ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐடி எஸ்பிஐயில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறது அப்படின்ற பார்த்துருந்தோம். அது போக நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு நம்ம ப்ரொஃபைல் எப்படி ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் அப்படின்றத பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, நமக்கான டெய்லி டாஸ்க் எப்படி இருக்கும், எந்தளவுக்கு நம்மளால் அது சிம்பிளிஃபையாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் டேஷ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது. நீங்கள் டாஸ்க் செஞ்சு முடிச்ச பிறகு தான் டுடே டாஸ்க்கு, ரெஃபரல் இன்கம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அது டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோ டு டாஸ்க். நமக்கான வெயிட்டிங் டைம் இங்கே இருக்குது. இந்த 1 minutes முடியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்குது. எஜுக்வெஸ்ட்ல இதை சரி செய்யறதுக்கான ஒரு வழியை ஓகே. இப்போ அந்த டியூரேஷன் முடிஞ்சோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு டாஸ்க் பேஜ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இப்போ வேறு ஒரு பேஜில் நமக்கான டாஸ்க் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல நமக்கு ப்ளே பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணணும். அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 2 இடத்துல கோட் கிடைக்கும். ஒன்று ஸ்டார்டிங் கோட், இன்னொன்று எண்டிங் கோட். அந்த கோடை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் டாஸ்க் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். நான் இப்போ வீடியோ இந்தியாவில் எத்தனை பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை. ஆனா வெறும் 37% பேருக்கு மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. அதாவது 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் எந்த மருத்துவ காப்பீடும் இல்லாம இருக்கிறாங்க. இதனால அவர்கள் மிகப்பெரிய மருத்துவ செலவுகளுக்கு ஆளாக நேரிடும் அபாயத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஜனவரி 2024 ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் ஒரு கட்டாய விதியை நிறைவேற்றியது. இதன் மூலம் நீங்கள் கேஷ்லெஸ் எவ்ரிவேர் என்ற வசதியை பெற முடியும். இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கேஷ்லெஸ் கிளைம் என்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக மாறியது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டார் ஹெல்த் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம இந்த கேஷ்லெஸ் கிளைம்ஸ் பத்தி தான் பேச போறோம். முதல்ல நம்ம கேஷ்லெஸ் கிளைம்ஸ்னா என்னன்னு இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ்லெஸ் எவ்ரிவேர் ஃபெசிலிட்டி பத்தியும், கடைசியா இது எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு புரிஞ்சுக்க போறோம். இப்ப ஆரம்பிக்கலாம். சோ கேஷ்லெஸ் கிளைம்ஸ்னா என்ன? இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்களோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கு. அந்த நேரத்துல பில் எப்படி கட்டுவது அப்படி பற்றி கவலைப்பட யாருக்கும் விருப்பம் இருக்காது இல்லையா? அதுக்கு தான் சுலபமா கேஷ்லெஸ் கிளைம்ஸ் வந்திருக்கு. கேஷ்லெஸ் கிளைம்ஸ் மூலமா நீங்க ஹாஸ்பிட்டல்ல முன்பணம் கட்டாமலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஹாஸ்பிட்டல்ல நேரடியா பாத்துக்குவாங்க. பெரிய ரிலீஃப் தெரியுது இல்ல? உங்க கிளைம்ஸை பயன்படுத்திக்க 2 வழிகள் இருக்கு. அதாவது உங்க மெடிக்கல் பில்ஸை சமாளிக்க கேஷ்லெஸ் கிளைம்ஸ் மட்டும்தான் ஒரே வழி கிடையாது. ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம்னு இன்னொரு வழியும் இருக்கு. அது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ல முதல்ல ஹாஸ்பிட்டல் பில்ஸை உங்க பாக்கெட்ல இருந்து கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பில்ஸை உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒப்படைப்பீங்க. அவங்க செலவுகளை எல்லாம் சரி பார்த்துட்டு கவர் ஆகிற அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. கேஷ்லெஸ் எனிவேர் ஃபெசிலிட்டி பத்தி சொல்லணும்னா ஆரம்பத்துல கேஷ்லெஸ் கிளைம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 2024 ஜனவரி 25க்கு அப்புறம் ஜெனரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 2மே கேஷ்லெஸ் எவ்ரிவேர் ஃபெசிலிட்டியை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success.
EduQuest taught courses and உங்களுக்கான explore எண்டிங் your கோடுமே next வந்து course இப்போ today. வந்து கிடைச்சிருச்சு. And hey, don't miss out on our exciting offers and promotions. நமக்கான எண்டிங் கோடுமே கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆடில் வந்து நம்ம என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆடு என்ன கம்பெனி, செகண்ட் வந்தது என்ன கம்பெனி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 கோடுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பைமா ஸ்மார்ட் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஆன்லைன் கோர்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் 3மே கொடுத்துருப்பாங்க. சப்மிட் டாஸ்க் வந்து கிளிக் பண்ணலாம். சப்மிட் டாஸ்க் கிளிக் பண்ணோடனே ஸ்டார்டிங் கோடு எண்டிங் கோடு கேட்டிருக்காங்க. அது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம். கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கோடு அண்ட் எண்டிங் கோடை நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக படித்து ஆன்சர் கொடுத்துடணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. நோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த பெட்டராக வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்துட்டு பை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஏதோ ஒன்றுமே நம்ம எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கான ரேட்டிங் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ஆட் வந்து என்னென்ன வந்தது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. என்னென்ன பிராண்டை பற்றி வந்ததுன்ட்டு. இதில் வந்து எஜுகேஸ்ட் அண்ட் ஸ்டார் ஹெல்த்தை பற்றி நமக்கு வந்து கிடைச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ரெக்கமெண்டட் டு அதர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எஸ்எம் கொடுத்துட்றோம். ஏன்னா இது மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் இங்கே கேட்ட கொஸ்டின்ஸு. எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணிடலாம். ரிவ்யூ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு பாப்அப் மெனு உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாஸ்க் ரிப்போர்ட்டில் இன்னைய டேட்டுக்கான அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் எண்டிங், ரெஃபரல், இன்ட்ரோ கமிஷன், அப்டேட் பேலன்ஸ், டோட்டல் கிரெடிட்டட் அப்படின்ற மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சு. அகைன் இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா டாஸ்க் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான டாஸ்க் ரிப்போர்ட்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கான டாஸ்க் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டுமே ஆட் ஆகிடும். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த ஸ்டார்டிங் கோட், எண்டிங் கோட், நெக்ஸ்ட் அந்த ஆடில் வந்து என்னென்ன கம்பெனி பற்றி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ப்ளே பண்ணி விட்டுட்டு அகைன் டாஸ்க் கமிட் பண்ணலாம் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக அமௌண்ட் ஆட் ஆகும். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் வந்து டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதை கிளியராக சொல்லிப்பேன் நினைக்கிறேன். இதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.